புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி வயது 48. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தை சார்ந்த ஏழுமலை என்கின்ற மணிபாரதி வயது 20. தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் உள்ளே புகுந்த மணிபாரதி பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றார். பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து மணிபாரதியை தேடி வந்தனர். இதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் லாஸ்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த மணிபாரதியை போலீசார் கைது செய்து கம்மலை பறிமுதல் செய்தனர். மணிபாரதி மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அந்தோணியர் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டியலை உடைத்து ரூபாய் 30,000 பணத்தை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோணியர் தேவாலயம் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர். உண்டியலில் சுமார் 30,000 பணம் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப்பொருள் கடத்தை விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பெங்களூர் இடையே அரசு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் அரிதாஸ் ஓட்டி வந்தார். நடத்துனராக வெங்கடச்சலபதி வயது 53 என்பவர் பணியில் இருந்தார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவனம் வந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்போது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது. அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடச்சலபதியிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலாண் இயக்குநர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நடத்துனர் வெங்கடச்சலபதியை பணியை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார்? போதைப்பொருள் கும்பலுக்கு பேருந்து ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா? இதுபோன்று பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியங்குப்பத்தை சார்ந்தவர் கோகுல்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனடியாக லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியன்பேட்டையை சார்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய கோகுலகிருஷ்ணன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுச்சேரி தியாகராஜ வீதியை சார்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலமாக 36,000க்கு எல்இடி டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்திருக்கிறார். இதேபோல காரைக்காலை சார்ந்த அனிதா 65,000 என இவ்வாறாக 4 பேர் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கின்றனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மறைந்த அதிமுக நிர்வாகியின் பல கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரித்த வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சார்ந்தவர் பிரியா என்கின்ற பச்சையம்மாள். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக பிரியா கடந்த 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் தனியார் அட்டை நிறுவனம் அருகில் 14,400 சதுரடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் கணுவப்பேட்டையை சார்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்கின்ற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர். இதுகுறித்து வெளியூர் சார் பதிவாளர் பாலமுருகன் சிபிசிஐடி போலீஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் கணுவப்பேட்டையை சார்ந்த முனியன் வயது 40, காந்தி என்கின்ற நிக்கில்குமார் வயது 48, கடலூர் மாவட்டம்
புதுப்பாளையத்தை சார்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யா வயது 53, சுல்தான்பேட்டையை சார்ந்த முகமது கபீர், பத்திர எழுத்தர் மணிகண்டன், விலினூர் வடிவேலு, ரெட்டியார்பாளையம் சிவக்குமார் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் பிரியாவின் வாரிசு பிரகாஷ் என்ற சான்றிதழ்கள் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட மற்றொரு கும்பலை சார்ந்த ஜே நகரை சார்ந்த ஜெனு, உருளையன்பேட்டை சர்க்குணம், செஞ்சி ரவீந்திரநாத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த கும்பலுக்கு உதவியாக இருந்த அப்போதைய சார் பதிவாளர் சிவகாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுவை PAB காவல்துறை பிரிவில் ஆய்வாளராக உள்ள சிவக்குமார் அங்கிருந்து சிக்மா நுண் குற்றப்பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். PDS பிரிவில் இருந்த ஆய்வாளர் ரமேஷ் சிக்மா நுண்குற்ற பிரிவுக்கு, காவல் ஆய்வாளரான ராமு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவிற்கும், சிக்மா சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆய்வாளர் பங்கஜன் புதுச்சேரி சிக்மா பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பில் இருந்த இனியன் அங்கு நிரந்தரமாகவும், ஊர்காவல்படை பிரிவு பொறுப்பாளர் ஆய்வாளர் ராமமூர்த்தி அங்கே நிரந்தரமாகவும், காரைக்கால் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் திருநள்ளார் காவல் நிலையத்திற்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையில் இருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தை இலையுதிர் காலம் என்றும் கூறுவதுண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது. இன்று சாம்பல் புதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் தாமோதரன் தலைமைகள் செய்தியாளர் சந்திப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தாமோதரன், மத்திய அரசு உதவியுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடல் கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளன. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு பாரத ரத்னா வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன என்று MP வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த MP வைத்திலிங்கம், நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் மத்திய அரசிற்கு தமிழக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசிற்கு புதுச்சேரி அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வத்தை எதிர்த்து போட்டியிட நாராயணசுவாமி தேவையில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியும் தொண்டனே போதும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு கோட்ட கிராமம் மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வெளினூர், பூமியான்பேட், லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்குனூர், காட்டிரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பை துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும்.
எனவே மின் நுகர்வோர் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் நிலைய அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் பொய் புகார் காரணமாக பணி மறுக்கப்பட்ட சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்வு நடைபெற்றது. இதில் ஏனாமை சார்ந்த இளைஞர் கோனா வீரபாபு என்ற இளைஞர் EWS ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அவரது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்ற போது ஏனாமை சார்ந்த நபர் ஒருவர் கோனா வீரபாபுவிற்கு அதிக சொத்து உள்ளதாகவும் இதனால் அவரை பணியில் சேர்க்கக்கூடாது என்றும் ஏனம் நிர்வாகி உட்பட ஆட்சியாளர்களிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் அவருக்கு பணி வழங்க முடியாது என்று ஏனாம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளைஞர் ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அனுப்பியதோடு இன்று அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சுங்க கார்த்திக், கடம்பச்செட்டி ராமமூர்த்தி, மகபு சுப்பாராவ் ஆகியோரோடு சென்று ஏனம் நிர்வாகி முனுசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி ஜீவா நகரில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மாசிமகம் கோலாகலமாக கொண்டாடப்படும். புதுவையில் வைத்திக்குப்பம், திருக்காஞ்சி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கோவில்களிலிருந்து சுவாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தேவனூர் பொய்யாமொழி விநாயகர், திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதில் புதுவை நகர மற்றும் கிராமப்புற மக்கள் திரளானோர்கள் கலந்து கொள்வார்கள். தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பது வழக்கம். இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரையோரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் எந்திரம் மூலமாக சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள், உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தை முன்னிட்டு காரைக்காலில் 13ஆம் தேதியும், புதுச்சேரியில் வருகின்ற 14ஆம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் அரியாங்குப்பத்தில் உள்ள பாரத மாதா மனநலம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கினார். இந்த விழாவில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதியின் கழக செயலாளர் சீதாராமன், அவை தலைவர் பாண்டியன், இந்திராநகர் தொகுதி செயலாளர் வடிவேல், இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், துணை அமைப்பாளர் கலியவர்தன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், மீனவர் அணி மாநில தலைவர் ரமேஷ், சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை அணி துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில தொகுதியின் பிரதிநிதி தினகராசு, பொருளாளர் மெய்யழகன், மாநில மாணவர் அணி வினோத்குமார், வர்த்தகர் அணி மாநில துணை அமைப்பாளர் கருணா, மாநில அமைப்புசாரா தொழிலாளர் துணை அமைப்பாளர் குட்டி, தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன், குமார், தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் அரசு, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதியின் அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அண்ணாமலை, கிளைக்கழக செயலாளர்கள் சத்தியமூர்த்தி, சக்திவேல், சோமு, சேரலாதன், சேதுபதி, பாண்டியன், கந்தன், சரவணன், பருக் என்கின்ற ஆறுமுகம் மற்றும் ராஜேந்திரன், நந்தகோபால், விஜயரங்கம்,
இளம்பயிது ரமேஷ், சுரேந்தர், மாணிக்கம், ரங்கநாதன், ராஜி, பரமசிவம், பார்த்திபன், ராஜ்குமார், ஜெயராணி மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக NREGA வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலமாக சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்களின் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பலமுறை கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 22-23 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்று தேவபுழன் வலியுறுத்தினார். அரியங்குப்பம் காக்காயின் தோப்பு பகுதியை சார்ந்த சமூக சேவகர் சக்தி பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியை சார்ந்த பொதுநலவாதியும் சமூக சேவகரும் ஆகிய பாண்டிச்சேரி சக்தி அவர்களின் பிறந்தநாள் இன்று காலை கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி அரியங்குப்பம் வீராம்பட்டினத்தை சார்ந்த அருள் மற்றும் விக்ரமாதித்தன் இவர்களின் தலைமையிலும் மற்றும் அவர்களது நண்பர்கள் குணா, அமர், சரண், சதா, விஜய், ஆனந்த், தவி மற்றும் திரளான நண்பர்களுடன் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் தள்ளுவண்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஏழை சலவை தொழிலாளர்களுக்கு இலவச தொழிற்கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளுவண்டியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் அவைத்தலைவர் ஜலாப் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், மிலிட்ரி முருகன், முருகேசன், கலைமணி, காசிநாதன், அருள்மணி, முத்து, சேகர், பிரபு, உத்ராபதி, அபிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் திருத்தேர் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரத்தில் மயானத்தில் முதல் கொள்ளை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலாவும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணக்களிப்பு உற்சவமும் அக்னி கரகம் எடுத்து வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோட்டை அடித்தல் கதை வரலாறு வர்ணிப்பு நிகழ்ச்சியும், இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரியம்மன் உருவெடுத்து குடல் உருவி மாலையிடுதல் மற்றும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று பாவடை ராயன் படையல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து மாலை திருத்தேர் புறப்பாடு மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு செய்திருந்தனர். மேலும் சுவாமி தரிசனமும் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் ஆனந்தபுரம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.